அரேவாக இருக்கிற அரேவை ஃப்ளாட்டாக ஒரே அரேவாக மாற்றுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அரே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நெஸ்டட் அரேன்னு சொல்லலாம். இதை வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே, அந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே, இந்த மாதிரி நெஸ்டடாக இருக்கிற அரேவை வந்து சிங்கிள் அரேவாக ஃப்ளாட்டன் பண்ணணும். எப்படி வந்து ஃப்ளாட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் அரேவாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட் மெத்தட். ஸோ இது இப்போ வந்து இந்த அரேவை நம்ம வந்து எப்படி ஃப்ளாட் மெத்தட் வச்சு சிங்கிள் அரேவாக மாற்றலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். எப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட் அரேனே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ளாட் அரே இல்லைனா ஃப்ளாட் அரே இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நெஸ்டட் அரே டாட் ஃப்ளாட். ஓகே, ஃப்ளாட்டுன்னு கொடுத்துடணும். ஃப்ளாட்டில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெப்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷனல் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். நீங்கள் எதுவுமே கொடுக்கலைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா டெப்த் வந்து டிஃபால்ட் 1ன்னு எடுத்துக்கும். டெப்த் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இந்த நெஸ்டட் அரே வந்து நிறைய அரேஸ் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து இதுக்குள்ளே கூட நம்பர் ஆஃப் த அரேஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நெஸ்டட் அரேவை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணும். இப்போ வந்து நான் பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து 1ன்ற டெப்த்துன்றது எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கன்சோலில் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் டெப்த் அப்படின்னா என்ன ஃப்ளாட் அரேல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளாட் அரே இப்போ நம்ம போய் கன்சோலில் பார்ப்போம். உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ தெரியும், வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்னோடய கன்சோலில் பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 நெஸ்டடாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு, ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெப்த் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னாலும் ஃப்ளாட் வந்து டிஃபால்ட்டாக டெப்த் 1ன்னு எடுத்துக்கும். இப்போது இந்த ஃப்ளாட் அரே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து டிஃபால்ட்டாக ஒரே ஒரு டெப்த் எடுத்து இதில் இருக்கிற 2 அரேயில் ஒரு அரேயை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு நெஸ்டட் அரே இங்கே சேர்க்குறேன். ஒரு கமா போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு 5,6ன்னு கொடுக்குறேன். இப்போது இதில் எத்தனை நெஸ்டட் அரே இருக்குது, 1 2 3 நெஸ்டட் அரே இருக்குது. இந்த 3 நெஸ்டட் அரேயில் நான் 2 அரேயை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ன்னு கொடுக்கலாம். இப்படி 2ன்னு கொடுத்தோன்னா என்ன பண்ணோம், 1 2 3 4 இதை மட்டும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது ஃப்ளாட்டன் பண்ணிடும். 5 6 ஆஸ் இட் இஸ் இருக்கும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்த்தோன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் 1 2 3 4 2 அரேவை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கு. ஒரு அரேவை அப்படியே விட்டுருச்சு. ஏன்னா நம்ம டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2ன்னு கொடுத்துருக்கோம்.